இப்போ இந்த மாதிரி பேசுறவங்க எவ்வளவு கோடி வாங்கினாங்க ஆளுங்கட்சிக்கிட்ட? பேசுறவங்க சொத்து மதிப்பு என்ன, இன்கம் டேக்ஸோட விவரங்கள்லாம் கொடு. தமிழ் தேசியம் பேசுறவங்க ஜோல்னா போய் மாட்டிக்கணும், வேஷ்டி கட்டிக்கணும், சோத்துக்கே சிங்கி அடிக்கணும். ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் கார்ல வரக்கூடாதா? ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதா? டோட்டலா அந்த கட்சி அழிக்கலாம் பார்த்தா 4% வந்து வந்துட்டாங்களே. 1% வருவோம்னு பார்த்தா 2% வரும், 4% வந்துட்டாங்க. அதையும் மூச்சு விடுவோம். ஈரோடு கிழக்குல போட்டியிட்டது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். அப்ப அதிமுக மறைமுகமா இவரை பொது வேட்பாளர் அறிவிச்சாங்களா என்ன? அல்லது அதிமுக ஓட்டெல்லாம் அப்படியே வாங்கி குவிச்சுட்டாங்களா நாம் தமிழர் கட்சி? அப்படி ஒன்றும் வாங்கலையே. சட்டமன்றத்துக்குள்ள போய் தான் கட்சி வளர்த்தாரா திரு சீமான் அவர்கள்? 8% ஓட்டு எப்படி வாங்கினாரு? சட்டமன்றத்துக்குள்ள போயா வாங்கினாரு? அது நன்மதிப்பு எப்படி வாங்கினார்? சட்டமன்றத்துக்குள்ள போயா வாங்கினார்? அண்ணன் நமக்காக பேசுவாருப்பா, அண்ணன் நிப்பாருப்பா, எப்படி வாங்கினாரு? அவருடைய இயல்பு, தன்னியல்பு, யதார்த்த இயற்கையான மனிதனே அவர் அப்படிதான். நீங்க திராவிட கட்சிகள் எதிர்த்து பேசலங்க, திராவிடம்ங்கிற கோட்பாட்டை எதிர்த்து பேசுறீங்க. அதனாலதான் இன்னைக்கும் திமுக என்ன சொல்றாங்க? சீமான் ஆபத்தான மனிதன், விஜயை கூட நீங்கள் விட்டு விடலாம், சீமான் ஒரு ஆபத்தான மனிதனுங்கிறாரு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமான் தான் ஒரு த்ரெட் டு டிஎம்கே. நாங்க மட்டும் கொள்கையோடு இருக்கணும், கோட்பாடோடு இருக்கணும், தமிழ் தேசியம் பேசணும், அப்படியே கரெக்டா இருக்கணும் நீங்களாம் பேசுறீங்க. இப்ப நீங்க ரொம்ப தூய சக்தின்னு பேசுனீங்க, திமுக எதிர்ப்புன்னு பேசுனீங்க, அள்ளு சில்லுன்னு பேசுனீங்க. அப்ப நீங்க மட்டும் பண்றதெல்லாம் நியாயமான அரசியலா? தூய சக்திக்கான அரசியலா? அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ இடைத்தேர்தல் வருகின்ற, அதாவது அம்பாசமுத்திரத்துடைய இடைத்தேர்தல சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் கடுமையாக பல விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்களாக வந்து பேசியிருக்காங்க. இது உண்மைதானா? ஏன்னா அவங்களுடைய சைட்ல இருந்து, நாம் தமிழர் சைட்ல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல. ஆனா திமுக அதிமுக சார்புல சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிக்க போறாங்கன்னு சொல்லி பிஸ்மி அவர்கள் பேசுனது எப்படி சார் பாக்குறீங்க? தெரியல. நான் பிஸ்மி அவர்கள் வந்து எந்த கருத்து அடிப்படையில அல்லது எந்த சோர்ஸ் அடிப்படையில பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே இதை வந்து புதிய தலைமுறை போன்ற பல காட்சி ஊடகங்கள் கூட இதை வந்து அடிப்படையா வச்சு பல விவாதங்கள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அது செய்தியா கடத்துறாங்கிறத நம்ம பாக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து 2 தரப்புல அதை பத்தி பேசணும், அல்லது முத்தரப்புல பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திமுக சொல்லணும், ஆமாங்க எங்களுக்கு வேட்பாளரே இல்லை, நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு சீமானவர்களை உள்ள வந்து அவர் மூலமா தாவேக்க எதிர்க்கிறதுக்கு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கன்னு அவங்க சொல்லணும். அல்லது அதிமுக சொல்லணும், கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் வேட்பாளர் நிப்பாட்டல, அதனால தம்பி சீமானு முதல்ல என்னை சித்தப்பான்னு சொன்னது அவரு தான், நான் நல்லா அவர் ஆதரிக்கிறேன்னு அவர் சொல்லணும். அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திராவிட கட்சிகள் எதிர்ப்பா நான் ஓரங்கட்டி வைக்கிறேன், எனக்கு முதல் எதிர்ப்பு தாவேக்காதான், அதனால நான் அதை வந்து சமரசம் பண்றேன்னு அவர் சொல்லணும். இதை யாரா சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே சொல்லல. யாருமே சொல்லாத ஒரு விஷயம் வருகிறது அப்படின்னா அது இங்க இருந்து வரணும்னா வேற எங்க இருந்து வரணும்? ஆளும் தரப்புல இருந்து வரணும். யதார்த்தம் இதுதான். கண்டிப்பா. இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் அது குறித்து கேட்டேன். அந்த நிர்வாகிகள் இப்போ வெண்ணிலா தாய்மானவன் போன்றவர்கள்லாம் வெளிப்படையா ஒரு வீடியோவே போட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆளுந்தரப்பு செய்யக்கூடிய ஒரு மலினமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆளுங்கட்சியினர் பண்றாங்க. இப்போ அவங்களுடைய தரப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, இத பாருங்க, திமுக அதிமுகவை நாங்க அப்ரோச்சும் பண்ணல, அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்கிறதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட கிடையாது, ஆனா பொது வேட்பாளர் தான் நாங்கன்னு நீங்க சொல்வதன் மூலமாக என்ன ஒரு பலாபலனை அடைய முடியும்? தாவேக்காவை வீழ்த்த எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. ஆனா இப்ப வேற யாரும் இல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குது, அது உயிர்ப்போடு இருக்கிற ஒரு கட்சி. திமுக அதிமுக இருக்குது, வேற யார் இருக்கிறா? எல்லாரும் அவங்க கூட வந்துட்டாங்களே. அப்ப அப்படி தனித்து போட்டிடுறவரும் போட்டிடக்கூடாது. அப்ப அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இதுல யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கிறத ரெண்டாவது. ஆனா இந்த மாதிரியான அரசியல் பண்றதுக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நாம் தமிழர் கட்சி பொது வேட்பாளரா நிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாம போயிருமா? தெரியாம போகுமா? அது முதல்ல இப்ப ஈரோடு கிழக்கில் நின்னாங்க. ஈரோடு கிழக்குல போட்டியிட்டது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். அப்ப அதிமுக மறைமுகமா இவரை பொது வேட்பாளரை அறிவிச்சாங்களா என்ன? அல்லது அதிமுக ஓட்டெல்லாம் அப்படியே வாங்கி குவிச்சுட்டாங்களா நாம் தமிழர் கட்சி? அப்படி ஒன்றும் வாங்கலையே. திமுகவும் நாம் தமிழர் தான் ஒரே 2 கட்சி தான் போட்டி போட்டாங்க. என்ன முடிஞ்சதோ அதை வாங்கினாங்க, அவ்வளவுதானே. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் அதை புறக்கணிப்பதும் ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு. அந்த கட்சி எடுக்கிற முடிவுக்காக போட்டி போறவங்க எல்லாம் இவங்களோட ஆட்கள் அவங்களோட ஆட்கள்னு பேசுறதுங்கிறது
புத்திசாலித்தனம் கிடையாது. அது ஒரு அறிவார்ந்த விவாதத்தை உருவாக்காது. இப்ப தாவேகா தனித்து போட்டியிட்டுச்சு. தாவேகா தனித்து போட்டியிடும் போது பல பேர் இந்த பாஜகவோட பி டீமு, நான் சொல்லலைங்க, நான் அதை வந்து அதை எதிர்த்து நான் பேசினேன். அப்படிலாம் கிடையாது, தனித்து போக உங்களுடைய உரிமைன்னு நான் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட புல்லன்னு யார் சொன்னது? ஆனா திரும்ப தான் சொன்னாரு. அவர் போய் அலையன்ஸ்ல இல்லையா? இன்னைக்கு காலம் ஒருத்தரையும் மாத்துது. அப்போ இன்னைக்கு வந்து அண்ணன் பிஸ்மி அவர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல நின்று கூட பேசலாம். பட் நம்மகிட்ட போதிய ஆதாரம் இல்லாத வரைக்கும் சீமான் இவங்களுக்கு ஆதரவா நிக்கிற. இப்போ சீமான் போய் ரஜினிகாந்த் ஐயா மீட் பண்ணிட்டு வந்தாரு. ரஜினிகாந்தை மீட் பண்ண உடனே அவர் வந்து பிஜேபிக்கு வந்து போக போறாரு, பிஜேபி அலையன்ஸ்ல நிக்க போறாருன்னு சொன்னாங்க. அவர் ஏதாவது பேசினாரா? அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? பிஜேபிக்கு ஆதரவு எங்காச்சும் பேசினாரா? மோடி சிறந்த ஆட்சி கொடுக்குறாருன்னு பேசினாரா? மோடி பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன ஒரு ஆளு சீமான் தாங்க. பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசியிருப்பாரா மோடி அவர்களை பத்தி? இது என்ன ஆட்சின்னு கேட்டவர். பாஜக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு பேசினவர். அப்ப இங்க சிக்கல் எங்க இருக்குதுன்னா, யாரு எந்த நோக்கத்துக்காக யாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற பகுப்பாய்வை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால பொது வேட்பாளரா அவர் அறிவிக்கப்பட்டாருன்னா கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி வெளியில வந்து விடும். அப்ப பேசலாம். அதற்கு முன்பாகவே ஒரு பொது வேட்பாளர் நீங்க ஒருத்தர் ஒரு ஆசை இருக்குங்க. அவங்க ஆசை, அதாவது விருப்பத்தை விஷ பேசுவாங்கன்னு. இவ்வளவு ஏன் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே கூட சில விஷயம் இருக்கும். நின்ன அண்ணன் தப்பு இப்போ அப்படி பேசுறாங்கல்ல, அவங்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? நாங்க மட்டும் கொள்கையோடு இருக்கணும், கோட்பாடோடு இருக்கணும், தமிழ் தேசியம் பேசணும், அப்படியே கரெக்டா இருக்கணும் நீங்களாம் பேசுறீங்க. இப்ப நீங்க ரொம்ப தூய சக்தின்னு பேசுனீங்க, திமுக எதிர்ப்புன்னு பேசுனீங்க, அள்ளு சில்லுன்னு பேசுனீங்க. அப்ப நீங்க மட்டும் பண்றதெல்லாம் நியாயமான அரசியலா? தூய சக்திக்கான அரசியலா? அப்ப நீ ஒரு சமரசம் பண்ற, அரசியல் பிழைப்புக்காக, சர்வைவலுக்காக நீ ஒரு சமரசம் பண்றன்னா, எங்க அண்ணன் பண்ண என்ன தப்புன்னு அவன் நாளைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான். அது சரி தப்புங்கிறதுக்குள்ள போக சொல்லல, அது அவன் நிலைப்பாடு. இப்ப ஏன் நிலைப்பாடு என்ன? அப்புறம் நிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. முதல்ல ஸ்டாலினோ சீமானோ இந்த தேர்தல் நிக்கணுன்ற அவசியமே எனக்கு கேட்டீங்கன்னா கிடையாது. பர்சனலி ஸ்பீக்கிங், அவங்க புறக்கணிச்சு போயிட்டே இருக்கலாம், கட்சி வேலையை பார்க்கலாம். வெளியில இருந்து அரசியல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டமன்றத்துக்குள்ள போய் தான் கட்சி வளர்த்தாரா திரு சீமான் அவர்கள்? 8% ஓட்டு எப்படி வாங்கினாரு? சட்டமன்றத்துக்குள்ள போயா வாங்கினாரு? அது நன்மதிப்பு எப்படி வாங்கினார்? சட்டமன்றத்துக்குள்ள போயா வாங்கினார்? அண்ணன் நமக்காக பேசுவாருப்பா, அண்ணா நிப்பாருப்பா, எப்படி வாங்கினாரு? அவருடைய இயல்பு, தன்னியல்பு, யதார்த்த இயற்கையான மனிதனே அவர் அப்படிதான். ஒருத்தன் பாதிக்கப்படுறான், என் கூட போய் நிப்போம், ஏன் நிப்பாரு? அந்த எண்ணம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர, இப்ப சட்டமன்ற 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் வரிசா சொல்ல முடியுமா யாரால இது? ஆனா சீமான் பேர் எல்லாருக்குமே தெரியும். ஏன் நிக்கிறாரு, இறங்கி பேசுறாரு. அப்போ அவர் சட்டமன்றத்துக்குள்ள போனா ஒரு கூடுதல் பெனிஃபிட் இருக்குங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. ஒரு 120 நாள், அதுல எத்தனை முறை வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டா கேப்சர் பண்ணணும். அந்த டைம்ல அவங்க பேச விடணும். எந்திரிச்சு கலகம் பண்ணாங்கன்னா அதுவும் பேச முடியாது. இவ்வளவு சிக்கல்கள், நெருக்கடிகள் இருக்கு. என்ன இவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கு. என்ன மன வருத்தம்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக உள்ள இருக்கு, அதிமுக உள்ள இருக்கு, பாமக உள்ள இருக்கு, பிஜேபி உள்ள இருக்கு, காங்கிரஸ் உள்ள இருக்கு, இடதுசாரிகள் 2 பேர் உள்ள இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் உள்ள இருக்கிறாங்க, தேமுதிக உள்ள இருக்கிறாங்க, அப்புறம் ஜவஹர்லால் அவர்களோட மனிதநேய மக்கள் கட்சி உள்ள இருக்கிறாங்க, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அது ஒரு சாதி கட்சி, அந்த கட்சி கூட உள்ள இருக்கு. ஒரு 11-12 கட்சி உள்ள இருக்குது பிரதிநிதித்துவப்படுத்துறது. நான் தப்புன்னு சொல்லல. இவங்கெல்லாம் இருக்கும்போது எங்க அண்ணன் இருக்கக்கூடாதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கான வழி, அதுக்கான காலம் என்னங்கிறத அவங்க தான் சூஸ் பண்ண போறாங்க. பர்சனலி என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்றதுக்கான ஆதாரம் எங்கேயும் இப்ப இல்லை. அப்ப நம்ம அதை பத்தி பேச முடியாது. பொது வேட்பாளரா அவரை அறிவிக்கிறாங்க அல்லது விருப்பப்படுறாங்கன்னா அது வேற. அதை ஏற்பதும் மறுப்பது மட்டத்தில் இருக்கிறது யாரு? சீமான் அவர்கள் தான். இப்ப அவரை நிராகரிக்கணும், நிராகரிக்காம இருக்கவே முடியாதுங்க. முதல்ல நீங்க திராவிட கட்சிகள் எதிர்த்து பேசலங்க, திராவிடம்ங்கிற கோட்பாட்டை எதிர்த்து பேசுறீங்க. அதனாலதான் இன்னைக்கும் திமுக என்ன சொல்றாங்க, இப்ப அண்மையில போய் திமுக அடைஞ்சாரு, இப்ப திராவிட இயக்க போர்வாலா மாறிக்கொண்டு வருகிறார் நவதர்மை தோழர் மிராதகுர் அலிமல் புகாரி. அவர் சொல்றாரு, சீமான் ஆபத்தான மனிதன், விஜயை கூட நீங்கள் விட்டு விடலாம், சீமான் ஒரு ஆபத்தான மனிதனுங்கிறாரு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமான் தான் ஒரு த்ரெட் டு டிஎம்கே. சீமான் தான் திராவிடத்துக்கும் திமுகவுக்கும் த்ரெட்டா இருக்கும்போது
அந்த த்ரெட்டை வச்சே இவங்க வந்து விஜய் போன்ற த்ரெட்டே இல்லாத மனிதருக்கு செக் வைக்க நினைப்பாங்களா? இல்ல சார், நீங்க ஆளுங்கட்சியோட நரேட்டிவ்னு சொல்றீங்க. இப்ப RS பாரதி அவர்களிடம் அப்படி ஒரு பேச்சு இருக்குன்ற பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. RS பாரதியிடம் கேள்வி கேட்கும் போது அவர் அதை பேச மறுக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதான் அந்த பேச்சை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. எதை பத்தி பேச மறுக்கிறாரு? அதாவது பொது வேட்பாளரா சீமான் அவர்களை நிக்க வைக்க போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு அந்த மறுப்பு தெரிவிச்சுட்டு போறாரு. இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சுங்க திமுகவுக்குள்ள ரெண்டு நிலைப்பாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப திமுகவுல போய் விசாரிச்சீங்கன்னா ஒரு சாரார் இப்போ இவர் போய் இப்ப தாய்மாமன் சீர்லாம் கொடுத்தாரு தெரியுமா? அவர் பேர் மறண்ட முன்னாள் அமைச்சர் அவர் போறாரு. அவர் போய் சீமானவர்களை சந்திக்கிறாரு, பாக்குறாரு, வராரு, போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அடிப்படையில அவங்க ஒரே கேஸ்ட் சேர்ந்தவங்களாவும் சொல்றாங்க. அது என்னன்றதை நான் வந்து டீகோட் பண்ணல, நான் டீகோட் பண்ணியும் பார்க்கல. கேஸ்ட் சேர்ந்தவங்களா மீட் பண்ணி ஜாதிக்காரங்களா பேசுறாங்க, அல்லது ஒரு அமைச்சர் ஒரு மூத்தவர் பேசுறாங்கன்றதெல்லாம் ஓகே. அதுக்காக திமுக தலைமை ஒத்துக்குமா? ஒரு சாரார் சீமானவர்களை விரும்பலாம், நல்லா பேசுறாரு, குரல் கொடுக்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனா இன்னொரு சாரார் அதே கட்சிக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. பெரியாரு, அம்பேத்கர், அண்ணா, திராவிடங்கிறத தூக்கி நிறுத்துறாங்க. அவர் அதை ஒட்டுமொத்த பர்னிச்சரே உடைக்கிற ஒரு ஆளு. அப்ப நம்ம போய் அவர் ஆதரிக்கிறதா அப்படின்னு திமுக இரட்டை குரல்கள் இருக்குது. அதெல்லாம் வேணாம், நம்ம பார்த்துக்கலான்றாங்க. ஒரு சாரார் வரட்டமே என்ன இப்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. நடக்கும்போது நம்ம பேசலாம், என்னப்பா இது அப்படின்னு நம்ம பேசலாம். நடக்காததுக்கு முன்பாகவே ஆஹா இப்படி ஆஹா அப்படின்னு பேசுறதுங்கிறது வந்து அதான் திரும்பியும் சொல்றேன், சுய விருப்பத்தை பேசுவது. உங்கள் விருப்பத்தை சமூகத்துல நீங்க திணிக்க முயற்சி பண்றீங்க. அதற்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சுய விருப்பத்தை பேசுவதற்கு காரணம் வந்து அந்த அம்பாசமுத்திரம் அப்படின்ற தொகுதி வந்து நாடார் சமூகத்தை அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றதற்கு காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீமான் அவர்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த இடத்துல நிற்கும் போது அந்த நன்மதிப்பா அவர் அந்த இடத்துல பெற முடியும். நான் ஒண்ணே சொல்றேன், சீமான் அவர்களை நாடாரா பார்த்தாலும் யாரும் ஓட்டு போடலைங்க. அது முதல்ல வந்து ஒரு பேசிக்காவே அதுல நான் வந்து மறுக்க. இப்ப காரைக்குடியில நாடார் இருந்தாங்களா? காரைக்குடிக்கு நீங்க போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன், காரைக்குடி இருந்திருக்கிறேன். காரைக்குடியில நாடார்லாம் பெரும்பான்மை மக்கள் கிடையாது. ஏன் அவர் நின்னாரு? சாதி பார்த்தா நின்னாரு? அப்படிலாம் கிடையாது. ஒரு டைம் ஒரு கணக்குகள் இருக்கலாம். எசகி சுப்பையா போட்டு பொழந்து எடுத்தாரு அவர் அண்மையில. அதனால என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கான், போய் இல்லா நம்ம நிப்போண்டா சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய பாஷையில சொல்றேன், நான் அவரை சொல்லல. அவர் எசகி சுப்பையா என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியா இருந்தா செய்ய முடியாதுங்க, மக்களுக்கு நன்மை, அதனால நான் ஆளுங்கட்சிக்கு போறேன். இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை உலகத்துல எவனும் சொன்னது கிடையாது. எதிர்கட்சியே இருந்தா நன்மை செய்ய முடியாதுன்னா அப்ப எதிர்கட்சியா அப்படி ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர்ல எதிர்கட்சி அது வேற, அவர் ஆளுங்கட்சி தான் இருந்தார் கடைசி வரைக்கும். இப்ப மத்தவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஏன் வேலை செய்ய முடியாதா? அப்ப நாடு சுடுகாடாய் போச்சா? அந்த மாதிரி கூட நின்றுக்கலாம். அவர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு அவரு தான் சொல்லணும். அது சரியா தப்பா உண்மையா போயா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். அது இல்லாம நம்ம பேசிட்டு இருக்கிறதுங்கிறது வேலையத்த வேலை. சாதியா அவர் யாரும் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போடவும் கிடையாது. அவர் என்ன பேசினாரு? அவர் நேத்து என்ன பேசினாரு? அவர் இன்னைக்கு என்ன பேசினார்? நீங்க என்னைக்காச்சும் போய் சீமான சாதியால யாராவது திட்டியோ அல்லது சாதிக்காக ஆதரிச்சோ பார்த்திருக்கீங்களா? தமிழுக்காக ஆதரிச்சிருப்பாங்க அல்லது திராவிட எதிர்ப்புக்காக திட்டி இருப்பாங்க. இது ரெண்டு தான் பண்ணுவாங்க அவரை. ஏன்னா ஐடியாலஜிக்கலி அவர் பில்டு பண்றாரு ஒரு சொசைட்டின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை ஒட்டி தான் அவர்கிட்ட பேச முடியும். சாதி பார்க்கறாங்கன்றது அவங்களுடைய, அதான் திரும்பவும் சொல்றேன், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எண்ணம். அத நம்ம இந்த மாதிரியான வழியா திணிக்க முயற்சி பண்றாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக இருந்து சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அண்மையில பென்ஸ் கார் வாங்கியிருக்கிறதும் வந்து திரள் நிதி பிளஸ் வந்து திமுகவுடைய காசுலதான் வந்து சீமான் அவர்கள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்மளை போன்ற உலகம் இதெல்லாம் நம்ம வந்து நிராகரிக்கணுங்க. இப்போ 100 கோடி வாங்கிட்டாரு. இப்போ இந்த மாதிரி பேசுறவங்க எவ்வளவு கோடி வாங்கினாங்க ஆளுங்கட்சி கிட்ட? பேசுறவங்க சொத்து மதிப்பு என்ன, இன்கம் டாக்ஸோட விவரங்கள்லாம் கொடு. அந்த மாதிரிலாம் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அவரு கார் வாங்கினா உங்களுக்கே எவ்வளவு வலிக்குது? இந்த தன்மை இருக்குல்ல, தமிழ் தேசியம் பேசுறவங்க ஜோல்னா போய் மாட்டிக்கணும், வேஷ்டி கட்டிக்கணும், சோத்துக்கே சிங்கி அடிக்கணும். ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் கார்ல வரக்கூடாதா? ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதா? ஒருத்தர் நல்லா சட்டை நல்லா சூப்பரா போடக்கூடாதா? போட்டுங்க, என்னங்க தப்பு? அதை போட்டு தமிழ் தேசியம் பேசுற ஏன் தப்பு? ஏன் மண்ணுக்கேத்த மார்க்சியம் நீங்க பேசல?
வரட்டும். அவர் வந்து பேசினா மாதிரி இல்லை, நீங்க பேசினா மாதிரி இருக்கிறீங்களா என்ன? நீங்க பேசுறதெல்லாம் செய்யறீங்களா என்ன? அவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள சொல்றேன். அப்ப அதெல்லாம் தப்பானதுங்க. திரள் நிதினா முதல்ல என்னன்னு நான் வந்து இதை பயன்படுத்துறதுக்கான காரணமே, அடிப்படை புரிதல் இல்லாம பேசுறவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படணுங்கிறதுக்காக சொல்றேன். திரள் நிதினா என்னன்னு திறமை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். திரள் நிதினா என்ன? அது அவர் வச்ச பேரு திரள் நிதினு அவர் அழகா தமிழ் படுத்தி வச்சார். டேய், கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியலுக்கு தானே கட்சியை வளர்த்தாங்க, அதான திரள் நிதி. டேய், திமுகங்கிற கட்சியை அறிவாலயத்தை கட்டுறதுக்கு அண்ணாதுரையும் ஐயா கருணாநிதியும் போய் ஊர் ஊரா தெரு தெருவா போய் உடல் தானே பிச்சை எடுத்தாங்க, அதான்டா திரள் நிதி. முட்டாள் பசங்களா, திரள் நிதினா என்ன தெரிஞ்சுட்டு பேசுகிறான்னு சொல்றதுக்கு ரொம்ப கோபம் வருது. திரள் நிதினா என்ன முதல்ல? இப்ப என்ன எதனையாவது பேசுறது, திரள் நிதிக்கான அர்த்தம் தெரியாது. இப்ப நீ வந்து கிரௌட் ஃபண்டிங்னு நீ சொல்ற, கிரௌட் ஃபண்டிங் படம்னு சொல்றாங்கல்ல, திரள் நிதி படம், அவ்வளவுதானே தானங்க. இத நீங்க தமிழ் படுத்தி சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? காரு வாங்கிட்டாரா, வீடு வாங்கிட்டாராங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. டோட்டலா அந்த கட்சி அழிக்கலாம் பார்த்தா 4% வந்து வந்துட்டாங்களே. 1% வருவோம்னு பார்த்தா 2% வரும், 4% வந்துட்டாங்க. அதையும் மூச்சு விடுவோம். அவங்கவுங்களுக்கு அதான் சுய விருப்பத்தை அடிப்படையில் பேசலாம். ஏன் நோக்கங்கிறது செயல்பாடு அடிப்படையில் பேசு. 8 நாளாக இருக்கா? ஆமா 4 இருக்கு. ஆமா அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. ஆமா விஜய் கிட்ட பாதி வாக்கு வங்கி போயிருக்கும், கட்டாயமா போயிருக்கும். அப்ப ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும், நிலைப்பாடை மாத்தணும். தப்பா இருக்கிறாரா சரி பண்ணிக்கணும், ரீகரெக்ட் பண்ணிக்கணும், ரிவைவல் ஆகணும், கட்சியை வளர்க்கணும். ஆட்கள் வெளில போயிட்டு இருக்கான், ஏன் போறான், கூட்டு பேசணும், பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும், நிர்வாக குழு கூட்டணும், மறுகட்டமைப்பு செய்யணும். இத பேசு. அல்லது எல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாருங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க, பேசு, தப்பே கிடையாது. அதுல யாருமே தப்பு சொல்ல முடியாது. செயல்பாடு அப்படி இருக்குதுன்னா நீங்க பேசலாம். இதெல்லாம் வந்து அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறாரு, அவர் பிள்ளை எங்கேயோ படிக்க, அவருடைய பிள்ளைன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அந்த பையன் யாரு, அந்த பையனுக்கு யார் செலவு பண்ணி படிக்க வைக்கிறா, அந்த பையன் ஏன் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறான், இது எதுவுமே எவனுக்குமே தெரியாது. எவனுக்குமே தெரியாது. பேசுற ஒருத்தர் கூட தெரியாது. அந்த பையன் சீமானுடைய பையன் யாருக்காவது தெரியுமா? சீமானுடைய பையனா அவர் கிடையாது. அவர் தன் மகனா அவர் நான் தத்து எடுத்துக்கிறாரு, நினைக்கிறாரு. உறவினர் மகன் அவன், அந்த தம்பி. அந்த தம்பியோட உறவினர் தாய் தந்தையர்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க. இது எதுவுமே அவனுக்குமே தெரியாது. எல்லாம் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு, வாய் பொழுதோ மாங்காய் பொழுதோ பேசிட்டு போக வேண்டியதுதான். இப்ப தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த எல்லா தொகுதியிலையுமே நேர்ல போய் விஜய் அவர்கள் களத்துல இறங்கி வாக்கு சேகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தொகுதியை அவருடைய கைவசமாக்கணும். ஏன்னா வந்து கூட்டணிக்குள்ள வந்து இருக்கிறவர்களை வெளியில அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து போகுது. இது உண்மைதானா? விஜய் அவர்கள் இந்த ராஜினாமா செய்த தொகுதிகள் எல்லாம் நேர்ல சென்று வாக்கு முதல்ல சேகரிப்பாரா அப்படின்ற? இல்ல, கட்டாயமா போவார். ஏன்னா இதுல எதுலையுமே தாவேக்க ஜெயிக்கலையே. 7 தொகுதி தாவேக்க திருச்சி கிழக்க விட்டுருங்க, அதிமுக வந்தாங்கல்ல, எல்லாத்தையுமே அதிமுக தானே ஜெயிச்சிருக்கு. தோத்த தொகுதி தானே நீங்க, விசில் படுதோல்வி அடைந்த தொகுதிகள் தானே அந்த 6 தொகுதியும். போய்த்தானே ஆகணும். ஜெயிச்ச தொகுதிக்காக நீங்க திரும்பி போனா ஒரு இதோட போகலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம், மக்கள் ஓட்டு. திருச்சி கிழக்குல கூட்டம் கூட்டினார்ல 5000 பேருக்கு உட்பட்டு SOP அடிப்படையில். தோத்த தொகுதிக்கு நீங்க போய் தானே ஆகணும். தோத்து போயிட்டீங்கல்ல, மக்கள் ஏன தோக்கடிச்சிங்கன்னு நீங்க போய் கேட்கணும். மக்கள் அப்புறம் ஓட்டு போடுவாங்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம், அது வேற. ஆனா இந்த முறை சரியானதான் நம்ம செக் பண்ணணும். இந்த முறை வந்து சரியான முறை, அணுகுமுறை கிடையாது. ஒரு பத்திரிகையா ஒரு ஊடகமா நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, 118 வேணும்னு கேட்டீங்க. 118 கொடுப்பதற்காகத்தான் பல அவச்சொற்களையும் இழிச்சொற்களையும் பழிச்சொற்களையும் வாங்கி கொண்டு விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், IUML வந்திருக்கிறாங்க. 118 வந்தாச்சு. வந்த பிறகும் எனக்கு பெரும்பான்மை வேணும், எனக்கு பயமா இருக்குது, இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிற அவநம்பிக்கையின் அடிப்படையில அதிமுகவில் இருந்து ஊழல் கரைபடிந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான குட்கா முறைகேடு தொடர்பாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதருடைய இவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு இவங்களை சேர்த்துக்கிட்டு உங்க கட்சியை வளப்படுத்துறதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். திமுக அதிமுக என்ற ஊழல் மலிந்த அரசாங்கத்தை கொடுத்த இந்த திராவிட கட்சிகளை நிராகரித்து உங்களுக்கு வாக்கு செலுத்தினா அவங்கள்ட்ட இருந்தே ஆட்கள் எடுத்துப்பீங்கன்னா அப்புறம் என்ன
இதுக்கு நான் தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தணும்னு மக்கள் யோசிப்பான். இப்ப யோசிக்க மாட்டாங்க. ஆனா நாம நீங்க இவ்வளவு தெளிவா ஒரு அழகான ஒரு கோர்வையா ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து மக்களுக்கு, அதான் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு லேட்டா தான் இது புரியும். இந்த புரிதல் வந்து மக்களுக்கு வருமா அப்படின்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா திரை மோகம் அப்படின்றது இன்னுமே மக்கள் மத்தியில நான் திரும்ப ஒண்ணு சொல்றேன். மக்களுக்கு இது போய் சேருமா, மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா, மக்களுக்கு இதை வந்து நம்புவாங்களா அப்படிங்கிற மனோநிலையில நம்ம ஒரு கருத்தை சொல்லவே கூடாது. சரியானதா அந்த கருத்து, தேவையா தேவையில்லையாங்கிறது எப்போதுமே நமக்கு தேவையில்லை. சரியா தவறா, ஒரு சொசைட்டிக்கு மதுவால தொடர்ச்சியா பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. மது குடிப்பது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா தவறு. அதனால சொசைட்டி பாதிக்கப்படுது. இல்லைங்க ரெவன்யூக்கு தேவைங்க, வருமானம் வருதுங்கன்னா அது எப்படி சரி? அடிப்படையில சரியா தவறான்னு நீங்க பார்க்கணும். அது தவறான ஒரு விஷயம், அது ஆதரிக்க என்டார்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ சட்டப்படி ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு தானங்க வராரு. ஜெயபாஸ்கரோ, எம்ஆர்ஓ ஜெயபாஸ்கரோ, நாளைக்கு வரப்போற வேலுமணியோ, நாளைக்கு வரப்போற சிவிஎஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டுதாங்க வராங்க. அப்படின்னா அவங்க யாரு சார்? அல்லது மக்களா யாரை ஓட்டு போட்டு தேர்வு பண்ணாங்க? ரெட்டலை ஜெயிக்கணும்னு சொல்லி தேர்வு பண்ணாங்கல்ல, அந்த முடிவை நீ நிராகரிக்கிற, அந்த முடிவை நீ துச்சவனை தூக்கி எறிகிற, உன் கால் பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறன்னு அர்த்தம். இது மக்களுக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியாது, புரியாம கூட இருக்கலாம். நான் அப்படி அவங்க அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்க ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, அவங்க என்னைய திட்டுறாங்களோ திட்டலையோ, ஆதரிக்கிறாங்களோ ஆதரிக்கலையோ, என் கருத்து இதுதான். இன்னொன்னு இதை சரின்னு நான் முழுசா நம்புறேன். இதுதான் சரியான கருத்து, நியாயமான கருத்தை நான் நம்புறேன்னா அதை கடைசி வரைக்கும் பேசணும். என்னை எதிர்ப்பதற்கு 1000 பேர் அங்க இருந்தாலும் நான் என் கருத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கணும். அல்லது ஒரு விஷயம் சரியா இருக்கு, பெரியார் டிப்பா தான் சொன்னாங்களாம், நீங்க தான் சாமியை கும்பிட மாட்டீங்களே, உள்ள போய் தலித்துகள் வழிபடணும் நீங்க ஏன் கேக்குறீங்க? சாமி கும்பிட மாட்டேங்கிறது ஏன் கொள்கை, உள்ள அவன் போனங்கிறது அவனுக்கான உரிமை, சோ அவன் போகணும் அப்படின்னு ஒரு சொன்னதா சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ அந்த விஷயத்த நீங்க எப்படி என்டார்ஸ் பண்ணாம கடந்து போக முடியும்? அது தப்பு தாங்க. இப்படியாக எம்எல்ஏக்களை இப்படி வெளிப்படையா வைக்க சொல்றாரு. என்கிட்ட வந்து கேட்டார், 2 எம்எல்ஏ ராஜாராமன் சொல்லி கேட்டாருங்கிறது இதை விட அவலமான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? உங்களை தான் நம்பி மக்கள் உன்னடி கொடுத்துட்டாங்க, விசிக வெளியில போவாங்க, அமைச்சர்கள் உட்காந்துட்டாங்க, எப்படி வெளியே போவாங்க? காங்கிரஸ் வெளில போவோமாங்க? ஐஎம்எல் போவோமா? இறைவன் அளித்த ஏக இறைவன் அவங்க சொல்றத சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. நீங்க மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஓபிசி இந்துக்கள், சாதி இந்துக்கள் வந்து கடவுள்லாம் சும்மா அப்படியே கடந்து போயிருவாங்க, சும்மா போய் சுத்தி கூட பண்ணுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அவ்வளவு சீக்கிரமா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏக இறைவன் அளித்த தேர்தல் முடிவுங்க இதுன்னு சொல்றாரு காதர் மொய்தீன். அவங்க போயிருவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நான் யாருக்குமே கண்டதில்லைங்கிறாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் போறாரு. இவங்க 3 பேரும் போக மாட்டாங்க, மிச்சம் இருக்கிறது சிபிஐ சிபிஎம் தான். கட்டாயமா போக மாட்டாங்க. நம்பிக்கைக்குரிய ஆட்கள் தான் அவங்க தான். உங்களை கூட வந்து திட்டுவாங்க, வழிநடத்துவாங்க, எடுத்துரைப்பாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்படியே நான் சொல்றேன், அதான் உங்களுக்கு தான் உள்ளுக்குள்ள அதிமுக ஓட்டு போறது உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, உன்னை நிராகரிச்சிருவா போறாங்க? நிராகரிச்சிருவாங்களா? அல்லது குறைந்தபட்சம் வர்றவங்க உங்களை கிளீன் ஷீட்டா காமிச்சிட்டுவாங்க. போய் உச்சநீதிமன்றம் போயே எங்க போவியோ, உன் மேல வழக்கு இருக்கக்கூடாது, வழக்கெல்லாம் வெளியில வா. இப்படிப்பட்ட ஆளு நாளைக்கு செந்தில் பாலாஜி செத்து கொண்டு நிச்சயம். நாளைக்கே செந்தில் பாலாஜி, ஏன்னா அவர் 5 கட்சி அமாவாசை தான். நாளைக்கே செந்தில் பாலாஜி நான் தாவேக்காக போய் சேர்றேன். தளபதி தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம். நான் போய் சொன்னா சேர்த்துப்ப, கட்டான சேர்த்துப்ப. அது என்ன, பூதத்திலேயே பெரிய பூதம் சின்ன பூதம், பூதம் தானே. ஒரு சொட்டுனாலும் விஷம் தான், ஒரு பாட்டினாலும் விஷம் தான். அதை தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் ஆபத்தான மோசமான அரசியல். சட்டப்படி அது சரி நீங்க வாதிட்டாலும் தர்மப்படி, எத்திக்கலி, மாரலி திஸ் இஸ் ராங். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.